Hi, welcome to my channel. This is Samachar Kalvi, Accountancy Level Standard. So, நம்ம இப்போ journal entries, remaining journal entries பார்ப்போம். Okay, right. So, borrow loan from bank. Question January 1st, borrow loan from bank. So, bankலேருந்து loan வாங்குறீங்க. So, loan வாங்கினா நம்மளுக்கு என்ன ஒரு கையில் காசு வரும் கரெக்டாக காசு எதனால காசு வருது because of bank loan. Okay, அவ்வளோதான். So, what is the journal entry? Cash account data to bank loan account. Okay, being borrowed loan from bank. So எவ்வளோ borrowed பண்ணிருக்கீங்க 1 lakh. So 1 lakh and 1 lakh. Okay, so அவ்வளோதான். Okay, next. Okay, lunch provided at free of cost to charity. சேரிட்டிக்கு நீங்கள் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகே, யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க? சேரிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இங்கே ஜென்ரலாக வந்து வெளியில் கூட்ஸ் வெளியில் போகுது. அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? சேல்ஸ்ன்னு எழுதுவோம். இங்கே சேல்ஸ்ன்னு எழுதக்கூடாது, இங்கே பர்ச்சேசஸ் தான் எழுதுறோம். ஏன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணல. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா பர்ச்சேசஸ் நம்ம எவ்வளோ டோட்டல் இருக்கோ அதுலேருந்து மைனஸ் ஆகும் இந்த அமௌண்ட்டு. ஓகே, ஸோ அதனால இட் இஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் பர்ச்சேசஸ், நாட் தி சேல்ஸ். ஓகே, சப்போஸ் இங்கே லஞ்ச் ப்ரொவைடட் ஃப்ரீ டொனேஷன்ஸ், கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ டொனேஷன்ஸ், இங்கே டொனேஷன்ஸ்னு வரும். டொனேஷன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, டொனேஷன்ஸ்னால் டொனேஷன்ஸ் எழுதுங்க, சேரிட்டினா சேரிட்டின்னு கொடுங்க. ஓகே, ஸோ செகண்ட், ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி? சேரிட்டி account data to purchases account. Okay, so how much it is? 5,000 and 5,000. அவ்வளோதான். பீன்னு சொல்லிட்டு நரேஷனல் தான். பீன் லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கொடுத்தாங்க? கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள். ஸோ நம்ம ஃப்ரீ சாம்பிளாக கொடுக்குறோம். ஃப்ரீ சாம்பிள்னா என்னன்னாக்கா இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நான் ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். நம்ம இங்கே என்ன எழுதணுனாக்கா ஐதர் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதலாம், இல்லாட்டி சேல்ஸ் ப்ரமோஷன் எழுதலாம். சேல்ஸ் ப்ரமோஷன் நீங்கள் சேல்ஸ் ப்ரமோட் பண்ணாதானே அவங்க கூட்ஸ் வாங்குவாங்க. நீங்கள் சின்ன சின்ன சாம்பிளாக சின்ன ஷாஷிஷாக கொடுத்தா அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குன்னா வாங்குவாங்க. தட் இஸ் கால் சேல்ஸ் ப்ரமோஷன். எப்பவுமே கூட்ஸ் அவுட்டில் வந்து பர்ச்சேசஸ் தான் எழுதணும். ஓகேவா? கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்னா தட் இஸ் ஃபார் பிஸ்னஸ். ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். சேல்ஸுங்க எழுதக்கூடாது, ஏன்னா பர்ச்சேசஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வாட் வில் பி த என்ட்ரி? சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட்? 5,000. ஸோ 5,000 and 5,000. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் நரேஷன் இங்கே எழுதுங்க. I just don't want to waste time. Okay, next, goods taken for personal use. So personal use நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். இட் இஸ் நத்திங் பட் அ ட்ராயிங்ஸ். ஏதாவது கூட்ஸ் நம்ம பர்சனல் யூஸாக எடுத்துக்கிட்டாக்கா இட் இஸ் நத்திங் பட் வாட்? இட் இஸ் அ ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம இங்கே ட்ராயிங்ஸ்ன்னு போடுவோம். பர்ச்சேசஸ் இஸ் சேம் பிகாஸ் அவங்க கூட்ஸ் எடுத்ததுனால. ஓகே, ஸோ வாட் வில் பி த ஜர்னல் என்ட்ரி? January 4th. ஸோ ட்ராயிங்ஸ் account data to purchases account. Okay, 2,000. So being goods taken for personal use and எழுதணும். Okay, so this is goods taken for personal use. அதே personal use வந்து அவன் கேஷாக எடுத்துட்டா இங்கே கேஷ்னு எழுதணும். அதே பேங்க்லேருந்து எடுத்தால் பேங்க்னு எழுதணும். ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், இது சேஞ்சே ஆகாது. goods. Okay, next, goods taken for office use. ஆஃபீஸ் யூஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணாங்க, பர்சனல் யூஸ்க்காக இல்லை. இங்கே என்ன போடுவீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுவீங்க. கூட்ஸ் தான், இதெல்லாம் கூட்ஸ் தான். ஓகே, ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். கூட்ஸ்ன்னு சொன்னாவே பர்ச்சேசஸ் தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ வாட் வில் பி ஜர்னல்? ஏன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. ஆஃபீஸ் யூஸ்ன்னு போடக்கூடாது. ஆஃபீஸ் expenses account data to purchases account. Okay, so 1,500 being அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ அவ்வளோ. இது வந்து 5 types of journal entries. ஓகே, மீதி journal entries நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது வந்து
லைக் பில்ஸ் பற்றி ப்ளஸ் இன்சால்வெண்ட் பற்றி படிக்கலாம். ஓகே, சோல் கூட்ஸ் February 1st, sold goods to M 10,000. ஓகே, ஸோ கூட்ஸ் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். ஓகே, எனக்கு வந்து கூட்ஸ் வெளியில் போகுது கரெக்டாக. சோல் கூட்ஸில் கூட்ஸ் வெளியில் போகுது, அப்போது நான் சேல்ஸ்ன்னு எழுதுவேன். ஆனால் கடனாக விற்றுருக்கேன், ஏன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா ஐ செட் இட் இஸ் கடன். ஓகே, கேஷ் எதுவுமே கொடுக்கலன்னு இட் இஸ் கடன். ஸோ எம். ஸோ வாட் வில் பி ஜர்னல் என்ட்ரி February 1st, M account data to sales account. Okay, how much it is? 10,000. So narration எழுதல, ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுங்க. நரேஷன் எப்படி எழுதுவீங்க? பீன் கூட்ஸ் சோல்ட் டு எம், அவ்வளோதான். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த என்ட்ரிக்காக இது போட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா இன்சால்வெண்ட் சொல்கிறாங்க. வாட் யூ மீன் பை இன்சால்வெண்ட்? இன்சால்வெண்ட் இஸ் நத்திங் பட் அவங்களால கட்ட முடியாது. ஓகே, ஸோ அவங்களால கட்ட முடியாது இனிமே அப்படின்னு சொல்கிறது தான் இன்சால்வெண்ட். என்ன சொல்கிறாங்கனாக்கா என்னால் வந்து கட்ட முடியாது காசு, ஸோ பிகம் இன்சால்வெண்ட். குட் ரிக்கவர் only 80 பைசா. 80 பைசான்னு கொடுத்தா 80%, 90 பைசா கொடுத்தா இட்ஸ் 90%. அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ 80 பைசா மட்டும்தான் ரிக்கவர் பண்ணோம் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக. அப்படின்னா 20% அவரால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எவ்வளோ காசு வருது? 10. ஸோ சேல்ஸ் பண்ணது 10,000. 10,000 into 80 by 100. 2 zeros cancel, 2 zeros cancel. So you'll get 8,000. 8,000 rupees மட்டும் தான் கொடுக்க முடியும். 2,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ 2,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது. தட் இஸ் கால்ட் ஆஸ் பேட் டெட்ஸ். BADDEBTS, பேட் டெட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். February 10th. ஸோ எவ்வளோ காசு வருது? எனக்கு காசு தான் வருது. எனக்கு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ காசு வருது? 8,000 மட்டும்தான் ரிகவர் பண்ண முடியுது கரெக்டாக. பேட் டெட்ஸ் டிஸ்கவுண்ட்னு போடுக்குது. பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ? 2,000. ஓகே, 2 யார்கிட்டேருந்து வருது? எம்கிட்டேருந்து வருது. 2 எம்ஸ் அக்கௌண்ட். ஸோ 10,000 அவ்வளோதான். பீன் எம் பிகம் இன்சால்வெண்ட் ஆஸ் அ ஃபைனல் ரிகவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் எழுதும். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 8,000. 2,000 ரூபாய் பேட் டெட்ஸ். ஏன்னா அவன் 80% தான் ரிகவர் பண்ண முடியும். இன்சால்வெண்ட் ஆகிட்டான்னு சொன்னவே உங்களுக்கு பேட் டெட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 2 எம்ஸ் அக்கௌண்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். February 12th. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரைட், February 12th. ஓகே, February 12th பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் கே. பர்ச்சேஸ் பண்ணுறோம், கூட்ஸ் வரதா, கூட்ஸ் போடுறா, கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். ஸோ நம்ம பர்ச்சேஸஸ் எழுதுவோம், ஆனால் கடனாக வாங்கியிருக்கோம் கே, ஏன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வாட் வில் பி ஜர்னல் என்ட்ரி? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? ஸோ 2,000. ஓகே, 2,000. ஸோ 2,000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கே அக்கௌண்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ பீன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நரேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ சப்போஸ் நான் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரமேஷ் நினச்சிங்க. ஓகே, ரமேஷ் நான் வந்து யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்? கேக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கே என்ன சொல்லுவாங்கக்கா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி உனக்கு நான் வந்து கூட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ரமேஷ் மேலே பில்ஸ் ட்ரா பண்ணுவார். தட் இஸ் பில்ஸ் ட்ரா பண்ணுவார். ஓகே, பில்ஸ் ட்ரா பண்ணுறப்போ என்னென்னாக்கா ரமேஷ் வந்து பில்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இங்கே கொஷின். ட்ரா பில்ஸ் ஆன் அஸ் பை கே. ஸோ நம்ம மேலே பில்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் கே வந்து ரமேஷ் மேலே பில்ஸ். அப்படின்னா ரமேஷ் என்ன பண்ணணும்? ரமேஷ் ஹேஸ் டு பே த பில். ஓகே, ஸோ நான் தான் கட்டணும், ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் கடனை நான் வாங்குறதுனால நான் தான் கொடுக்கணும். ஸோ அது என்ன சொல்லுவாங்கனாக்கா வில் கால் பில்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் கற்றுக்கிட்டால் நல்லது. ஓகே, ரைட். ஸோ நான் யாருக்கு கட்டணும்? கேக்கு கட்டணும் கரெக்டாக. ஸோ February 15 நச்சு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, யாருக்கு நான் கட்டணும்? கேக்கு கட்டணும். கேஸ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ என் மேலே பில்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ஸ் பே பண்ணணும் நான். டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஹவு மச் இட் இஸ்? 2,000. இங்கே அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது அமௌண்ட் தான் 2,000 அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலி இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ February 16th. ஸோ கே வந்து காசு கட்டிட்டான். கேக்கு வந்து நான் காசு கட்டிட்டேன். கேஷ் பே டு கே.
இப்படின்னு இருக்குது. ஓகே, நான் தான் காசு பே பண்ணுறேன். ஸோ February 16 அடுத்த நாளே நான் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ நான் கே அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். எப்படின்னா கே வந்து இதுனா ரமேஷ். ஓகே, ரமேஷ் கிட்ட ட்ரா பண்ணதுனால இவன்கிட்ட வந்து கிட்ட வந்து என்னோடய பில்ஸ் இருக்கும். நான் இது மாதிரி கடனாக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பில்ஸ் இருக்கும். ஓகே, நான் வந்து ரமேஷ் என்ன பண்ணுவேன்னாக்கா காசு கொடுத்துட்டேன்னா இந்த பில்ஸ் வந்து கொடுத்துருவான். ஓகேவா, பில்ஸ் கொடுத்துருவான். அந்த பில்ஸ் வாங்கினது ஐடென்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருவான். ஸோ நான் ஆர் வந்து காசு கொடுத்துட்டாக்கா கே வந்து பில்ஸ் கொடுத்துருவான். ஸோ எனக்கு என்ன வருது, காசு போதா, எனக்கு வந்து காசு வந்து போகுது. கரெக்டாக? ஸோ எனக்கு காசு வந்து போகுது. கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ திஸ் இஸ் ஜர்னல் என்ட்ரி. ஓகே, கேஷ் இஸ் கோயிங் அவுட். எனக்கு என்ன வருது, பில்ஸ் வருது. அவ்வளோதான். ஸோ காசு கட்டிட்டு காசு கட்டிட்டு கே வந்து எனக்கு பில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் பில்ஸ் கொடுத்துட்டு நான் காசு கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஸோ February 16 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ யூ கேன் ரிவைஸ் இட். ஓகே, ஸோ February 16. ஸோ என்ன வருது, எனக்கு பில்ஸ் வருது. பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். உங்கள் புக்கில் ஒன்லி ஒரே ஒரு ஜர்னல் என்ட்ரி பேஸ் மேலே தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் சேவ், 2000 அவ்வளோதான். ஓகே, பீயிங் கேஷ் பேட் டு கே, அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி வில் பி டூயிங். இன்னொன்று ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். டிஸ்கவுண்ட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் பார்த்தாலே உங்களுக்கு போதும், ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த கான்செப்ட். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.